இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ தாங்க இந்த வீடியோ வந்தது. செலாங்கூரில் இருக்க ஸ்னோ வேர்ல்டுக்கு ஃப்ரீ என்ட்ரன்ஸ் சொன்னாங்க. நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் சேர்ந்து கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாங்க இந்த இடம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெசார்ட் பக்கத்தில் ராங்காக பார்க் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்னோ வேர்ல்டு என்ட்ரன்ஸ் கிட்டே பார்க் பண்ணிட்டாங்க. நான் பார்க் பண்ண இடத்துலேருந்து ஃப்ரீ ட்ராம் சர்வீஸ் இருந்துங்க. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் டிரைவ் தான். நானும் ஸ்னோ வேர்ல்டுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். சரி, ஃப்ரீ என்ட்ரன்ஸ் சொன்னாங்கல்ல, உள்ளே போய் விசாரிக்கலாம்னு சொல்லி போனேன். ஃப்ரீ என்ட்ரன்ஸ் கன்ஃபார்ம் தாங்க. வின்டர் ஜாக்கெட், பூட்ஸ் எல்லாம் பிராண்ட் நியூவாக இருந்தது. அதுக்கு மட்டும் 20 ringgits per person கலெக்ட் பண்ணாங்க. ஒரு வழியாக எல்லாரும் உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் ஜாலியாக விளையாடுற மாதிரி பெரிய சஃபிஷியன்ட் பிளேஸாக தாங்க இருந்தது. நானும் சின்ன பிள்ளை மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணேன். நாங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி 2-3 பிளேசஸ் இருந்ததுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரிய ஐஸ் பார் ஒன்று இருந்தது, போலார் பேர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சு, ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு ஒன்று, அதுக்கப்புறம் மங்கி ஸ்டாச்சு ஒன்று இருந்தது. நல்லா க்ரௌடடாக இருந்ததுங்க அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா குரூப் ஃபோட்டோ எப்போவுமே போகிறது ஒன்ஸ் தான், பட் குரூப் ஃபோட்டோ எடுத்தால் ஒரு மெமரபுளாக இருக்கும். நான் அங்கே அதனால் எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 3-4 ரைட்ஸ் இருந்ததுங்க. கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாட் ஓன்லி கிட்ஸில், இந்த ரைட்ஸில் வந்து கிட்ஸு போகிற மாதிரி இல்லை, நாங்கள் எல்லாருமே போனோம். ரொம்ப ஃபன்னாக இருந்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ராட்னம், ஒரு ட்ரீயில் வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு அதில் நல்லா ராட்னம் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அப்புறம் எல்லா ஸ்னோவெல்லையும் இருக்க மாதிரி இக்லூ வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னோஃபால் விழுற மாதிரி வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ஸ்னோபாலை வச்சு கொஞ்சம் நேரம் எல்லாரும் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். டைம் போனது தெரில. வெளில வரும்போது எல்லாம் ஈவினிங் ஆகிடுச்சு. போனதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் கேரில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. டீட்டெயில்ஸு, அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களும் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் முக்கியமாக 2 விஷயங்க. சம்டைம்ஸ் நெட்வொர்க் அங்கே இஷ்யூஸ் இருக்கிறதுனால கேஷ் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். 2வது, வீட்டில் இருந்தே கொஞ்சம் க்ளவுஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அடிஷ்னலாக பே பண்ணி வாங்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இரவா பகலா குளிரா வெயிலா